ஹலோ கைஸ், வெல்கம் டு சங்கர் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஹோம் ரூல் மூமெண்ட். ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரவங்க யார் ரெண்டு பேர்னா அனி பெசன்ட் அப்புறம் பாலகங்காதர் திலக் இல்லையா? ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட்டு நான் சொல்லும்போது இன்னொரு 4-5 லீடர்ஸை நீங்கள் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். தே ஆர் ஜிஎஸ் கப்பார்தே, எஸ் சுப்பிரமணிய ஐயர், ஜோசப் பட்டிஸ்டா அண்ட் முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லீடர். அவரை பற்றி நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இவங்களாம் தான் ஹோம் ரூல் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப முக்கியமான லீடர்ஸ். ஹோம் ரூல் மூமெண்ட் யாரோட பிரெயின் சைல்டுன்னு கேட்டிங்கன்னா அது ஆப்வியஸாக அனி பெசன்ட்டோட ஒரு பிரெயின் சைல்டு. ஏன்னா அவங்க அயர்லாண்டில் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு. அது பேர் ஐரிஷ் ஹோம் ரூல் லீக் அப்படின்னு பேர். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு லீக் ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட ஒரு பிரெயின் சைல்டு ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது. ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கும் ஹோம் ரூல் லீக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லீக் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. எதுக்கு தெரியுமா உருவாக்குறாங்க அந்த அமைப்பை? அந்த மூமெண்ட்டை நடத்துறதுக்கான அமைப்பு தான் என்னது ஹோம் ரூல் லீக். டிஃபரன்ஸ் புரியுதா? ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறது அவங்க அந்த இயக்கத்துக்கு பேர் ஹோம் ரூல் மூமெண்ட். அவங்க போராட்டத்தை நடத்துகிறாங்கல்ல, அதுக்கு பேர் ஹோம் ரூல் மூமெண்ட். அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் இல்லையா, ஒரு அமைப்பு வேணும் இல்லையா, அந்த அமைப்புக்கு பேர் தான் என்னது ஹோம் ரூல் லீக் அப்படின்னு பேர். ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க 1913, 1914 அந்த டைம்லேயே வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஹோம் ரூல் மூமெண்ட் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் ஷீ ஃபர்ம்லி பிலீவ்டு தட் பிரிட்டன்ஸ் நீட் இஸ் இந்தியாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து அவங்களோட ஃபேமஸான லைன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரிட்டனோட நீட் இருக்குல்ல, அது வந்து இந்தியாவோட ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் கண்டிப்பாக இந்தியாவோட சப்போர்ட் பிரிட்டனுக்கு தேவை. அந்த அவங்க நீட் இருக்குல்ல, அந்த தேவை இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத யாரோட ஐடியா? அனி பெசன்ட்டோட ஐடியா. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஸ்வராஜ்யான்னு பேசுகிறோம், ஹோம் ரூல் அப்படின்னு பேசுகிறோம். இதுக்கும் 1929 நேருவோட லாகூர் செஷனில் ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு. அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ அனி பெசன்ட் பேசுகிறது இல்லை மற்ற லீடர்ஸ் பேசுகிறதுலாம் டொமினியன் ஸ்டேட்டஸ். அப்படின்னா நாம் பிரிட்டிஷோட காமன்வெல்த்னு சொல்கிறோம்ல, இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே நம்ம ரூல் பண்ணிப்போம். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி பிரசிடென்ட் இருக்க மாட்டார். பிரிட்டிஷ் குவீன் தான் நமக்கு இந்தியாவோட ஸ்டேட் ஹெட்டாக இருப்பாங்க. புரியுதா? அந்த இப்போ அயர்லாந்து, நார்தன் அயர்லாண்ட்லாம் இப்போயும் அப்படி தான் இருக்குது. எப்படின்னா யூகே அப்படின்னு பேர், அதில் இங்கிலாந்து இருக்கும், ஸ்காட்லாண்ட் இருக்கும், நார்தன் அயர்லாண்ட் இருக்கும். எல்லாத்துக்கும் காமன் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அவங்க யாருன்னா பிரிட்டிஷ் குவீன். அந்த மாதிரி நமக்கு பிரிட்டிஷ் குவீனோ இல்லை கிங்கோ தான் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே நமக்கு ஒரு அட்டானமி இருக்கும். அதாவது அவங்களுக்குள்ளே நம்ம இண்டிபெண்ட்டாக நம்ம சுதந்திரமாக இருப்போம். அதுக்கு பேர் தான் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பேர். இதுதான் அவங்க ஸ்வராஜ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க 1914, 1915 சொன்னாங்க. நம்ம பூர்ண ஸ்வராஜ்னு சொல்கிறோம் இல்லையா, பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும், பிரிட்டிஷ்க்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே இருக்காது. கம்ப்ளீட்டாக இந்தியாங்கிற ஸ்டேட்டுக்கும் இந்தியாங்கிற நாட்டுக்கும் பிரிட்டனுக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது அப்படின்னு நம்ம எப்போ டிமாண்ட் வைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒன்லி ஆஃப்டர் 1928. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் 1929 இன் லாகூர் காங்கிரஸ் செஷன். அப்போ தான் பூர்ண ஸ்வராஜ் வந்து நேரு டிக்ளேர் பண்ணுறாரு. அதை பற்றிலாமல் நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, 1940 என்ன யோசிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து பிரிட்டனுக்கு நிறைய நீட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ என்ன பர்ஃபெக்டாக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம ஸ்வராஜ்யை அச்சீவ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது யாரோட ஐடியா? அனி பெசன்ட்டோட முக்கியமான ஐடியா இல்லையா? ஓகே, இப்போது 1914 என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா 1907 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூரத்தில் நடந்த காங்கிரஸ் செஷனில் காங்கிரஸ் ரெண்டாக பிரிஞ்சிருந்தது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் மாடரேட்ஸ்ன்னு ஆகிட்டாங்க. காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக அது பிரியல. காங்கிரஸ் வாஸ் ஆல்வேஸ் இந்த கண்ட்ரோல் ஆஃப் மாடரேட்ஸ். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து துரத்திட்டாங்க வெளியில், எதை விட்டு, காங்கிரஸை விட்டு. எப்போ 1907. அதை நம்ம எஃப்எம்எஸ்டிக்காக ரொம்ப இதுவாக படிக்கும்போது நம்ம என்ன படிச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் மாடரேட்ஸும் பிரிஞ்சுட்டாங்கன்னு படிச்சுக்கலாம். பெரியலாம் இல்லை, மாடரேட்ஸ் என்ன பண்ணாங்க, மாடரேட் லீடர்ஸ் அவங்க கண்ட்ரோலில் காங்கிரஸ் இருந்தது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் வர் ட்ரிவன் அவுட் ஃப்ரம் காங்கிரஸ். எப்போது 1907. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணவே இல்லை, ரொம்ப ஒரு அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு. அப்புறம் காங்கிரஸ் மறுபடியும் எப்போ ரீவைட்லைஸ் ஆகுது, காங்கிரஸ்க்கு ஒரு புத்துணர்ச்சி யார் கொடுக்குறா அப்படின்னா ஒன்லி ஆஃப்டர் காந்தி கேம் டு இந்தியா. காந்தி வந்து காங்கிரஸோட லீடர்ஷிப் அசியூம் பண்ணதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் காட் நியூ லைஃப். அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் பிகேம் வெரி பவர்ஃபுல். ஸோ 1914, 1915 தான் காந்தி வராரு, இந்தியாவுக்குள்ளே வராரு. 15 வந்த உடனே காந்தி பவர்ஃபுல் லீடரால் எமர்ஜ் ஆகலை. அடுத்த ஒரு 3-4 இயர்ஸ் காந்தி வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பவர்ஃபுல் லீடராக எமர்ஜ் ஆகிறாரு. ஸோ 1914 நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 வரும்போதெல்லாம் காங்கிரஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. அந்த டைமில் வந்து மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு பிரிஞ்சிருந்திருக்காங்க. காங்கிரஸ் வந்து ரொம்ப இன்ஆக்டிவாக இருந்திருக்கு. அப்போது அனி பெசன்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹோம் ரூல் மூமெண்ட் இருக்குல்ல, அதை பண்ணணும், அதாவது அந்த இயக்கத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னா காங்கிரஸோட சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறா? அனி பெசன்ட் நினைக்கிறாங்க.
அதனால் என்ன நினைக்கிறாங்க, 1914 நடந்த காங்கிரஸ் செஷனில் என்ன ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸை நீங்கள் காங்கிரஸ்குள்ளே சேர்த்துக்கோங்க அப்படின்னு அனி பெசன்ட் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் தென் அவங்களோட பிளான் வந்து ஒர்க் ஆகலை. பிகாஸ் மாடரேட்ஸ் வந்து அவங்களோட அந்த ஐடியா வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கல. they did not want to admit extremist into the Congress party. மறுபடியும் 1915 again she tried. எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த யூனிஃபிகேஷனுக்கு. அப்போ காங்கிரஸ் வந்து, அதாவது மாடரேட் காங்கிரஸ் இருக்குல்ல, அது வந்து அக்செப்டட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1914 ஷி ட்ரைட், அது ஒர்க் ஆகலை, ஷி ஃபெயில்டு. 15 மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, அப்போ வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15 வந்து நடந்த பாம்பே செஷனில் தான் அவங்க ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக நாங்கள் மறுபடியும் ஒன்றா சேர்த்துக்கிறோம் அப்படின்னு. அப்போ அனி பெசன்ட் வந்து இன்னும் 2-3 ப்ரப்போசல்ஸ் வைக்கிறாங்க மாடரேட் ஃபேக்ஷனுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க சரியாக ஆக்செப்ட் பண்ணிக்கல. யார் ஆக்செப்ட் பண்ணிக்கல, மாடரேட்ஸ். என்ன சொல்கிறாங்க, இது ஃபர்தராக இன்னொரு ஒரு சில ப்ரப்போசல்ஸ் வைக்கிறாங்கன்னு சொன்னாலும் அனி பெசன்ட்டை, அந்த ப்ரப்போசல்ஸ்லாம் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நானே ஒரு லீக் ஆரம்பிப்பேன். அந்த லீகோட பர்பஸ் என்ன அப்படின்னா, டு அச்சீவ் ஃப்ரீடம் ஃபார் இந்தியா, அதாவது டு அச்சீவ் ஸ்வராஜ் ஃபார் இந்தியா. அதான் அந்த ஹோம் ரூல்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஸ்வராஜ் அச்சீவ் பண்ணுறது அந்த லீகோட பர்பஸ். இப்போ புரியுது உங்களுக்கு லிக்குக்கும் மூமெண்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? இந்த மூமெண்ட் ஆரம்பிச்சது ரொம்ப ஏர்லியாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. மூமெண்ட்னா கொஞ்சமாக நடத்துறது, இப்போ பேசுறது, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் மூமெண்ட்டை. அந்த மூமெண்ட்டை வந்து ப்ராப்பராக நடத்துறதுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ஆர்கனைசேஷன் வேணும்ல. இந்த ஆர்கனைசேஷன் வாஸ் கால் ஹோம் ரூல் லீக். டிஃபரன்ஸ் புரியுது உங்களுக்கு? ஓகே, ஹோம் ரூல் லீக் எப்போ ஆரம்பித்தாங்க, அவங்க 1960 தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் ஹோம் ரூல் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அது எப்போ ஆரம்பிச்சாச்சு? அது 1914 அதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. சரியா? 1913, 1914 அப்போயே ஆரம்பிச்சாச்சு. ஸோ 1915 காங்கிரஸ் என்ன ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை சேர்த்துக்கிறோன்னு ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அனி பெசன்ட்டோட மற்ற டிமாண்ட்ஸ்லாம் என்ன பண்ணல, அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல இல்லையா? ஓகே, அதனால் 1916 அனி பெசன்ட்டும் பாலகங்காதர் திலக்கும் ஹோம் ரூல் லீக் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது மறந்துடாதீங்க, திலக்கோட ஹோம் ரூல் லீக். திலக் ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக் இன் திலக்கோட ஹோம் ரூல் லீக் இருக்குல்ல, அது ஹெட்குவார்ட்டர்ஸ் வாஸ் இன் பூனாவில் இருக்குது. இட்ஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் வாஸ் இன் பூனா. திலக் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் ரூல் மீட்டிங் எங்கே நடத்தினார் அப்படின்னா பெல்காமில் நடத்தியிருக்காரு. இப்போ கர்நாடகாவில் இருக்கு இல்லையா, அங்கே நடத்தியிருந்திருக்காரு. திலக்கோட ஹோம் ரூல் லீக் இருக்குல்ல, அது எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில், மறந்துடாதீங்க மகாராஷ்டிராவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் எக்ஸ்க்ளூடிங் பாம்பே சிட்டியில் ஒர்க் பண்ணல. அப்புறம் கர்நாடகா, அப்புறம் சென்ட்ரல் ப்ராவின்சஸ், மத்திய மாகாணங்கள், அப்புறம் வந்து பேரர்னால் இப்போ ஹைதராபாத்னு சொல்கிறோம்ல அந்த ரீஜனில். அந்த லீக் இருக்குல்ல, யாரோட லீகு, திலக்கோட லீக் இருக்குல்ல, அதில் வந்து மொத்தம் 6 பிரான்ச்சஸ் இருந்திருக்கு. டிமாண்ட் என்னது, செல்ஃப் ரூல் அச்சீவ் பண்ண. செல்ஃப் ரூல்னா ஸ்வராஜ்யா. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது அவங்களோட ஒப்பீனியனில் செல்ஃப் ரூல் மீன்ஸ் டொமினியன் ஸ்டேட்டஸ். அப்புறம் திலக் இன்னும் என்ன கேட்குறாரு அப்படின்னா, கிரியேஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், மொழிவாரி மாகாணங்கள் கொண்டு வரணும். அப்புறம் எஜுகேஷன் வந்து இந்தியாவில் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸில் இருக்கணும். அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடாது, இதில் மட்டும்தான் இருக்கணும். வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ், அதாவது வட்டார மொழிகள்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அந்தந்த இடங்களில் அந்தந்த மொழிகளில் மட்டும்தான் கல்வி இருக்கணுங்கிற யாரோட ஐடியா, யாரோட ஒப்பீனியன், திலக்கோட டிமாண்ட்ஸ். அப்புறம் பெசன்ட் வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்க செப்டம்பர் 1916. இட் வாஸ் கால்ட் ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக், மறந்துடாதீங்க. திலக்கோட ஹோம் ரூல் லீக் பேர் இந்தியன் ஹோம் ரூல் லீக். பெசன்ட்டோட ஹோம் ரூல் லீக் பேர் ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக், அது மறந்துடாதீங்க. ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக் யாரோடது, பெசன்ட்டோட ஹோம் ரூல் லீக் பேர். அவங்களோட ஹோம் ரூல் லீக் இருக்குல்ல, யாரோடது, பெசன்ட்டோடது, அனி பெசன்ட்டோடது. இட்ஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் வாஸ் இன் மெட்ராஸ். அப்புறம் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது அவங்களோட அந்த அதிகாரம் இருக்குல்ல, அது வந்து அவங்க ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் என்டையர் இந்தியா இன்க்ளூடிங் பாம்பே சிட்டி. திலக்கும் இவங்களும் இந்த ஏரியாவை ப்ராப்பராக என்ன பண்ணிக்கிறாங்க, டிமார்கேட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி டிமார்கேட் பண்ணிக்கிறதுனா ப்ராப்பர் ஏரியாஸை பிரிச்சுக்கிறாங்க, எங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. பெசன்ட்டோட ஹோம் ரூல் லீக் இருக்குல்ல, அதோட ஆர்கனைசிங் செக்ரட்டரி பேர் வந்து ஜார்ஜ் அருந்தலேன்னு பேர். அப்புறம் இன்னும் முக்கியமான கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பிடபிள்யூ வாடியன் ஒருத்தர், அப்புறம் சிபி ராமசுவாமி ஐயர். ஹி வாஸ் அ தமிழியன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யார் 2 பேர் ஹோம் ரூல் லீக் ஆரம்பிச்சிருக்கா, பெசன்ட் அப்புறம் திலக் ஆரம்பிச்சு தான் ஃபஸ்ட்டு. பெசன்ட்டோடது செகண்ட் ஹோம் ரூல் லீக் தான், மறந்துடாதீங்க. இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. என்ன ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னா, பெசன்ட்டோட அந்த விடாமுயற்சின்னு நம்ம சொல்லலாம், இந்த கண்டினியூஸ் எஃபர்ட். அதனால தான் வந்து காங்கிரஸ்குள்ள மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த யூனிஃபிகேஷன் வந்திருக்கு. அது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்துருந்துருக்காங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் ஒரு யூனிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல யார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருக்கா, இவங்க அனி பெசன்ட் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, இந்த ப்ராமினன்ட் லீடர்ஸ், அதர் ப்ராமினன்ட் லீடர்ஸ் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் வேர் மோத்திலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, புல்லபாய் தேசாய், சித்தரஞ்சன் தாஸ், கேஎம் முனிஷி, முகமது அலி ஜின்னா. இந்த லீடர்ஸ்லாம் மறந்துடாதீங்க, எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் இருக்குது,
அந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து யார் ஆக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, தமிழ்நாடுல ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆக்செப்ட் பண்ணிக்கல. நான் பிராமின் பார்ட்டின்னு சொல்லுவோம் இல்லை, ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க ஆக்செப்ட் பண்ணிக்கல. பிகாஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி தாட் இட் வாஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ் அப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன் இருந்திருக்கு. அதே மாதிரி முஸ்லீம்ஸும் பெருசாக இது ஹோம் ரூல் மூமெண்ட் நிறையா முஸ்லீம்ஸ் என்ன பண்ணல, இது ஆக்செப்ட் பண்ணல. இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் நடத்துறதுக்கு ஹோம் ரூல் லீக் ஆரம்பிச்சாச்சா. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நேஷன் வைடு ப்ரொட்டஸ்ட்லாம் இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணால் கவர்மெண்ட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆப்வியஸாக தே வுட் ட்ரை டு சப்ரஸ் த மூமெண்ட் இல்லையா. அதே மாதிரி வந்து சிவியராக சப்ரஸ் பண்ணுறாங்க, போராட்டத்தெல்லாம் ஒடுக்குறாங்க. இன் ஜூன் 1917 பெசன்ட் ஹர்செல்ஃப் வாஸ் அரெஸ்டட். பெசன்ட் அண்ட் அசோசியேட்ஸ் பிபி வாடியா, ஜார்ஜ் அருந்தலி, தேவர் ஆல்சோ அரெஸ்டட். எதுக்குன்னா நேஷன் வைடு ப்ரொட்டஸ்ட் நடத்தினதுக்கு. அந்த டைமில் வந்து சுப்பிரமணியர் என்ன தெரியுமா செய்கிறாரு, ஒரு முக்கியமான ஈவெண்ட் அது. அவருக்கு கொடுத்த ஒரு அவார்டு, நைட்ஹுட்ன்ற அவார்டை வந்து அவர் ரினவுன்ஸ் பண்ணுறாரு, திருப்பி கொடுக்குறாரு, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. பெசன்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, அனி பெசன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 1917 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. யார்? அனி பெசன்ட். ஓகே, இப்போ நேஷன் வைடு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்திருக்கு, வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மூமெண்ட்டாக தான் நடந்துருந்துருக்கு. பவர்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இதோட முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, மாண்டக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா. 1919 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 வந்தது. இட் வாஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் மாண்டக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா. நாங்கள் இந்த மாதிரி ஃபர்தராக ரீஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு மாண்டக் அப்படின்றவர் தி தென் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, அவர் 1917 பேசியிருந்திருக்காரு. என்ன பேசியிருந்திருக்காரு அப்படின்னா, வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச உடனே நாங்கள் இந்தியன்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணிக்க போகிறோம், சேர்த்துப்போம் அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்திருக்காரு. அதுக்கு பேர் மாண்டக் டிக்ளரேஷன் அப்படின்னு பேர். எப்போ பேசியிருந்திருக்காரு? 1917. அதோட ஒரு எப்படி சொல்கிறது, அதோட ஒரு நீச்சி கண்டினியூட்டி தான் என்னது, மாண்டக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். அந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் என்ன வந்திருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1919 வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1919 தான் டேக்கின் ப்ராவின்சஸ் ஸ்டேட்ஸை 2ஆக பிரித்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸை மட்டும் இந்தியன்ஸுக்கு கொடுத்து ரூல் பண்ண கற்றுக் கொடுக்குறாங்க. புரியுதா? அதாவது இந்தியன்ஸே கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கான ஆரம்பம் அதான் இந்தியாவில். எப்போது? 1920 தான் ஆரம்பம். அதுக்கான ரூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு 1919 இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு 1919 எப்படி பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் மாண்டக் செம்ஸ்ஃபோர்ட் ரிப்போர்ட். மாண்டக் செம்ஸ்ஃபோர்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதோட ரூட் எங்கன்னு கேட்டிங்கன்னா, மாண்டகோட டிக்ளரேஷன் இன் 1917 இட்செல்ஃப். மாண்டக் வந்து 1917 சொன்னதுக்கு என்ன ரீசன், நாங்கள் வந்து ரீஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, அனி பெசன்ட்டோட எஃபர்ட். அதனால் அனி பெசன்ட்டோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, இக்னோர் பண்ணவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் டிக்ளைன் ஆனதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா, ப்ராப்பராக அது ஆர்கனைசேஷன் இல்லை. என்ன ஆர்கனைசேஷன் இல்லை, இப்போ ஒரு கட்சி வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, கட்சி வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கணும் இல்லையா, அந்த கட்டமைப்பு இருக்கணும் இல்லையா, அது இல்லை. அப்புறம் காந்தியோட எமர்ஜென்சி இன் காங்கிரஸ். காந்தி வந்து ஒரு பவர்ஃபுல் லீடராக காங்கிரஸில் எமர்ஜ் ஆனது. அதனால் வந்து காந்தி வந்து காங்கிரஸ் வந்து ரீவைட்லைஸ் பண்ணியிருக்காரு. ரீவைட்லைஸ்னால் ஒரு புது லைஃபே கொடுத்துருக்காரு காந்தி காங்கிரஸ்க்கு. அப்புறம் வந்து திலக் வந்து அவரோட பர்சனல் காஸ்க்காக இங்கேருந்து இங்கிலாந்து போகிற மாதிரி ஆகிடுச்சு. அதில் நிறைய காரணங்களுக்கு ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, மகாத்மா காந்தி வந்து ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீகோட பிரசிடெண்ட்டாக வந்து அவரே அந்த ரோல் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீகோட பேரை வந்து ஸ்வராஜ்யா சபா அப்படின்னு மாற்றுறாரு. பிகாஸ் ஒரு இந்தியன் நேம் இருக்கணும், ஹோம் ரூல் அப்படின்னா ஸ்வராஜ்யா அப்படின்னு பேர், ஸ்வராஜ்யா சபா அப்படின்னு மாற்றுறாரு. அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, காந்தி கொஞ்ச நாள்லேயே ஹோம் ரூல் லீகையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸையும் மெர்ஜ் பண்ணிடுறாரு. அதோட முடிவுக்கு வருது அந்த மூமெண்ட், அந்த ஆர்கனைசேஷன். புரியுதா? அப்புறம் ஃபர்தராக 1920 அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அப்புறம் காந்தி பிகேம் அ ஹீரோ இன் அ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அப்புறம் தட் வாஸ் கால் காந்தியன் ஃபேஸ்னே சொல்ல முடியும். தட் வாஸ் கால் காந்தியன் ஃபேஸ். 1920 அப்புறம் நம்ம இந்தியாவோட ஃப்ரீடம் மூமெண்ட்னு படித்தாலும் நம்ம யாரை பற்றி தான் படிப்போம், ப்ரிடாமினண்ட்டாக காந்தியை பற்றி மட்டும்தான் படிப்போம் இல்லையா. தேங்க்யூ.